தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர்ல பிறந்த ஒருத்தர் இஸ்ரோல ராக்கெட் ஆபரேஷனுக்கு தேவையான சிமுலேஷன் ரெடி பண்ற டீம்ல 1982 ஜாயின் பண்ணி 1985க்கு அந்த டீமுக்கு லீடர் ஆகிறாரு. இவரோட கடுமையான உழைப்பினால இந்தியா முதல்ல 3 சேட்டலைட் அனுப்ப போற வரலாற்று சிறப்புமிக்க சந்திரயான் 1 ப்ராஜெக்ட்க்கு இவர் ப்ராஜெக்ட் டைரக்டரா நியமிக்கப்படுறாரு. தனக்கு கொடுத்த பொறுப்பை கரெக்டா பயன்படுத்தி வெற்றிகரமா சந்திரயான் 1 மூன்ல லான்ச் பண்ணி வரலாறு படைச்சவர் தான் மூன் மேன் ஆஃப் இந்தியான்னு அழைக்கப்படுற டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை. இந்த சந்திரயான் 1 ப்ராஜெக்டை தொடர்ந்து சந்திரயான் 2 ப்ராஜெக்ட்க்கும் இவரே ப்ராஜெக்ட் டைரக்டரா நியமிக்கப்படுறாரு. முதல்ல மார்ஸுக்கு அனுப்பப்பட்ட மங்கள்யான் ப்ராஜெக்ட்க்கும் ப்ரோக்ராம் டைரக்டராகவும் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட்க்கு இன்சார்ஜாகவும் இருந்து மற்ற கண்ட்ரியை விட கம்மியான பட்ஜெட்ல இந்த மங்கள்யான் ப்ராஜெக்டை முடிச்சு அதில் சக்சஸும் ஆகிறாரு. 2016 இந்தியாவோட 4வது உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரைக்கு வழங்கப்படுது. டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை இப்ப தமிழ்நாட்டோட அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கவுன்சிலுக்கு துணைத் தலைவராகவும் கட்டுமான ஆராய்ச்சி மன்றத்தோட தலைவராகவும் பதவி வகிக்கிறார். சந்திரயான் 1 சந்திரயான் 2 தொடர்ந்து இப்போ அனுப்பப்பட்ட சந்திரயான் 3க்கும் ப்ராஜெக்ட் இருக்கிறது ஒரு தமிழர் தான். அவர் யாருன்னு தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே மறக்காம ஸ்ட்ரீம் ப்ரூஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.